எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை. என்ன ஆசை? இளமையாக இருக்க வேண்டும், ரொம்ப அழகாக இருக்கணும், வயதே தெரியக்கூடாது. இது ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும். குறிப்பாக வளர் இளம் பருவத்தில் இருக்கிறவங்க, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், ஏன் முதுமை 60 வயதை கடந்தவர்களுக்கும் தன்னை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும், நம்மளுடைய வெளிப்புற அழகு பார்த்து ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. சித்த மருத்துவத்தில் இதற்கு 2 முக்கியமான மருந்துகளை வழங்கி இருக்கிறாங்க. 2 முக்கியமான மருந்து என்னன்னு கேட்டால், ஒன்று கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் சேர்ந்த திரிபலா சூரணம் அல்லது திரிபலா மாத்திரை. இன்னொரு மருந்து அமுக்கரா சூரணம் அல்லது அமுக்கரா மாத்திரை. இந்த அமுக்கரா சூரணம் அமுக்கரா மாத்திரையில் அமுக்கரா கிழங்கு, நாட்டு அமுக்கரா கிழங்கு, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், கிராம்பு, சிறுநாகப்பூ, இந்த 7 மூலப்பொருட்கள் தான் இந்த அமுக்கரா சூரணத்தில் அமுக்கரா மாத்திரையில் இருக்குது. தனி அமுக்கரா மாத்திரையும் இருக்குது, தனி அமுக்கரா சூர்ணமும் இருக்குது. நான் இளமையாக இருக்கணும், என்னுடைய வயதே வெளியில் தெரியக்கூடாது, எப்பொழுதும் நான் சுறுசுறுப்பாக இருக்கணும், என்னுடைய புற அழகு பார்த்து ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கணும், தோலில் முகத்தில் கழுத்தில் கைகள் கால்களில் சுருக்கமே ஏற்படக்கூடாது, கண் பார்வை பிரகாசமாக இருக்கணும், எனக்கு வேறு எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கவே முடியாது. எல்லாருமே நினைப்போம். அதற்கு மிகச்சிறந்த ஒரு உணவுப் பொருள் தான் இந்த திரிபலா அமுக்கரா சூரணம் அல்லது மாத்திரை. இந்த சூரணத்தை நீங்களே தயாரிக்கலாம். சூரணமாக இருந்தால் நீங்களே தயாரிக்கலாம். கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் 3ஐயும் வாங்கணும். சுத்தமானதாக பொருளாக நல்ல பொருளாக வாங்கி அதில் உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடணும். உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு தனித்தனியாக அரைச்சி சலிக்கணும். சலித்த பிறகு ஒரே இடம் நிறுத்து வச்சுக்கணும். திரிபலாவை கடுக்காய் தனியாக, நெல்லிக்காய் தனியாக, தாண்டிக்காய் தனியாக ஒரே இடம் நிறுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு 3ஐயும் ஒன்றா கலந்து வச்சுக்கணும். இப்போ மாத்திரையாக வாங்க, நான் இது தயாரிக்க முடியல அப்படின்னா மாத்திரையாக வாங்கிக்கலாம். மாத்திரையாக வாங்கி அதை என்ன பண்ணலாம், சூரணமாக இருந்தால் இளமை, அழகு, ஆயுள், ஆரோக்கியம் எனக்கு தேவைன்னு நினைக்கிறவங்க சூரணத்தை 1 கிராம்லேருந்து 2 கிராம் எடுத்து தேன் கலந்து காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு சாப்பிட்லாம். மாத்திரையாக இருந்தால் காலையில் 2லேருந்து 4 மாத்திரை எடுத்துக்கலாம். இரவும் 2லேருந்து 4 மாத்திரை ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். அமுக்கரா மாத்திரை காலையில் 2லேருந்து 4 மாத்திரை எடுக்கலாம். இரவு அதே மாதிரி 2லேருந்து 4 மாத்திரை அமுக்கரா மாத்திரை வாயில் போட்டு தண்ணி குடிக்கலாம். சூரணமாக இருந்தால் 1 கிராம்லேருந்து 2 கிராம் எடுத்து பால் அல்லது தேனில் ஆகாரத்திற்கு பிறகு தொடர்ந்து சாப்பிட்லாம். இப்போ சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடலாம். தேனுக்கு பதிலாக பாலில் கலந்து சாப்பிட்லாம். இப்போ தேன் தொடர்ந்து சாப்பிட்றதுனால சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகும்னா கண்டிப்பாக சுத்தமான தேனாக இருந்தால், அதாவது ஒரிஜினல் தேனாக இருந்தால், கலப்படம் இல்லாத தேனாக இருந்தால் சர்க்கரையினுடைய அளவு கண்டிப்பாக ஏறாது. தேன் ஒரு கற்ப மருந்து தான். அதனால் இளமையாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா திரிபலா மாத்திரை, அமுக்கரா மாத்திரை தொடர்ந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பலனளிக்கும்.